ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் பாதாம் பிசின் பாயசம் தேங்காய் பாலில் ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ஜெல்லி கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் லாட்ஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் பாதாம் பிசின் வாங்கி வைக்கிறது ரொம்ப ஹெல்தி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை பாதாம் பிசின் கைஸ் கருங்கல் மாதிரி இருக்குது பாருங்கள், கூழாங்கல் மாதிரியே இருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப குளிர்ச்சி. இது பாதாம் ஆல்மண்ட் கம்ஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் பாதாம் பிசின்னு சொல்கிறாங்க. இது ஜஸ்ட் இந்த 4 இப்போ 2 பேருக்கு பண்ணுறோம்னா நம்ம டிஷ்ஷு இவ்வளோ தான். இதை ஒரு கப்பில் போட்டு தண்ணியில் ஊற வச்சா போதும், நமக்கு ஃபுல்லாக வந்துடும். ஸோ அதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ இதை இந்த கப்பில் போட்டுட்டு ஃபுல்லாக தண்ணி வச்சுருவேன். காலையில் காமிக்கிறேன் பாருங்கள். இதை பாதாம் பிசின்னு நைட் ஊற போட்டது, காலை எவ்வளோ அழகாக பண்ணி கட்டி மாதிரி இருக்குது பாருங்கள். ஜவ்வரிசி அரைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப ரொம்ப ப்ளெயினான ஃப்ளேவர், ஒரு ஃப்ளேவர். இப்போது இதோட தேங்காய் இது வந்துட்டு அரைச்சி பால் எடுத்துருவோம். ஒரு 3 பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் எடுத்துகிட்டு ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காயோட அரைச்சி 3 தேங்காய் பால் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் காமிக்க இந்த அளவுக்கு தேங்காய் பால் வந்தது. கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கிறேன். இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இந்த பாதாம் பிசினை இதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் தெரியும். இது லாஸ் ஆஃப் பெனிஃபிட்ஸ். மெயினாக பொன் குழந்தைங்க இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாரத்துக்கு 2 வாட்டி கொடுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, மெயினாக ஃபார் ஹீட் பாடிஸ். இதுதான் உங்களோட ஒரே ஒரு சொல்யூஷன். ஸோ பெட்டர் ஹீட் பாடியாக இருந்தால் பாதாம் பிசின் இல்லாமல் இருக்காதீங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் மோஸ்ட்டாக எல்லா விமன்ஸ் எல்லாம் க்ளோயிங் ஸ்கின் வேணும்னாலும் இது வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் கூட எடுத்துக்கலாம். பாடி கண்டிஷன் பொறுத்து. ரொம்ப கோல்டு பாடியாக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஹீட் பாடியாக இருந்தால் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.